ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்து அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கோழியை வந்து அறுத்தாச்சுங்க. அறுத்துட்டு ரோமத்தை எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. அது போக 1-2 ரோமம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி தீயில காட்டி வாட்டிக்கலாங்க. லேசாக வாட்டினா போதும், ரொம்ப வாட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து எண்ணெயாக உருக ஆரம்பிச்சிடும். கோழியில் உள்ள ரோமத்தை எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ 2 கலவை மசாலா நம்ம வதக்கி அரைக்கணுங்க இந்த குழம்புக்கு. இப்போ நம்ம கடாயை வச்சு வதக்கி அரைச்சிக்கலாம். பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் 1 கிலோ நாட்டுக்கோழி பண்ணுறீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் 1.5 கிலோ அளவுக்கு பண்ணுறோம். இப்போ 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ வதங்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா போட்ட உடனே நல்லா வதங்கிடும். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. தேவையான அளவு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அது கூட 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 4 பீஸ் அளவுக்கு எடுத்துருக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம மல்லி சேர்க்க போகிறோம். மல்லி ஒரு 2 ஸ்பூனு, அது கூடவே நம்ம ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்க்கலாங்க. இது நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம போட்டிருக்கிற சீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். செட்டிநாடு ஸ்டைலில் இந்த மாதிரி நல்லா வறுத்தரைச்சி செஞ்சால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம எண்ணெய் தாராளமே ஊற்றி வதக்கணுங்க. இப்போ இந்த மசாலா கூடயே தேவையான அளவு இஞ்சியும் பூண்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 150 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கின உடனேயே நம்ம இதை இறக்கி ஆற வச்சு அம்மிக்கல்லில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி இருந்தால் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி அரைக்கும் போது குழம்பு நல்லா திக்காக, இந்த ஹோட்டல்லலாம் செட்டிநாடு ஸ்டைலில் கொடுப்பாங்களா அந்த மாதிரி நல்லா சூப்பராக கிடைக்குங்க குழம்பு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த குழம்பு திக்காக வருது இல்லையா, இப்போ திக்காக இருக்கிறதுக்காகவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஐட்டம் எல்லாமே நல்லா திக்காக இருக்கும் குழம்பு, அதுக்காக சேர்க்குறோம். இப்போ நம்ம வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கசகசா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை 50 கிராமு, முந்திரி பருப்பு 50 கிராமு, ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், இதெல்லாமே சேர்த்துக்கலாம் அதில். இப்போ இந்த ஐட்டத்தை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரே மசாலா தான், இது மட்டும் தான் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் செல்லுன்னு நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் நாட்டுக்கோழிக்கு பண்ணலாம், அது மாதிரி மட்டனுக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிக்கன், பிராய்லர் கோழிக்குமே பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த ஒரே மசாலா தான் வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுத்துரும் குழம்பு. அப்புறம் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் வச்சிங்க அந்த மாதிரி கேட்பாங்க. இதை நல்லா ஆற வச்சு அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு ஆட்டி எடுத்துக்கலாங்க. மங்களகரமான மஞ்சள் கொஞ்சமாக வச்சு அரைச்சிக்கலாங்க. நம்ம இந்த செட்டிநாடு மசாலா அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் மசாலா. இப்போ இதை அம்மிக்கல்லில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சிக்கோங்க. அரைங்க. நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க எல்லா மசாலாவுமே.
இப்போ நம்ம கோழியை வந்துட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு பீஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. மெயினாக அந்த நாட்டுக்கோழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலும்பெல்லாம் உடைக்கக்கூடாது. நல்லா இந்த பாருங்கள் லெக் பீஸ்லாம் நல்லா கறியோடு அப்படியே நம்ம வந்துட்டு போட்டுக்கலாங்க. இப்போ நாட்டுக்கோழி செட்டிநாடு குழம்பு பண்ணுறதுக்காக இப்போ பாத்திரம் வந்து வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் வந்து ஊற்றணுங்க. சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. கடலெண்ணெய் ஒரு 100 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. நெய் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அது கூட எடுக்க வேணும். இப்போ பிரியாணி இலை வந்து போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பாருங்க வெங்காயம் வந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக வந்து புதினா இலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நாட்டுக்கோழியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டுக்கோழியை வந்து சேர்த்துக்கலாங்க. எலும்பெல்லாம் முறிக்க வேணாம், அப்படியே இந்த எலும்பு முழுசாக போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த எண்ணெயிலே இந்த கறியை வந்து உப்பு போட்டு வதக்கணுங்க. உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த எண்ணெயிலேயே கறியை நல்லா வந்து வதங்கணும். எண்ணெயிலே நல்லா கறி வதக்கும் போது அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருங்க. தண்ணி வந்து பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து வதக்கணுங்க கறியை. அப்போ தான் நல்லா அந்த கறி வந்து சாஃப்டாக வெந்து குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிடும்போது நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்குங்க. இப்போ கறியிலேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் நல்லா வந்து கறி வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கறியிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. மூடி வச்சு வேக வைக்கலாங்க. இருந்து ஆவி வருது பாருங்க, கறியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சுன்னு அடுத்தோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து திறந்து பார்க்கலாங்க. இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க, எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு நம்ம தண்ணி ஊற்றாமலையே. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. அரைச்ச மசாலா செட்டிநாடு மசாலா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. நீங்கள் அம்மியில் அரைச்சாலும் சரி, ஆட்டுக்கல்லில் அரைச்சாலும் சரி, மிக்சியில் அரைச்சாலும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நைஸாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்க மசாலா கம்மன்னு வாசனை எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி மட்டும் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அடுத்தடுத்து இதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. பந்தியில் கூட இந்த மாதிரி குழம்பு கிடைக்காது, கல்யாண வீட்டில் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கறியோடு சேர்த்து நல்லா பெரட்டி வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்க நல்லா அந்த கறியில் இந்த மசாலா பிடிச்சி டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு லெக் பீஸ் எடுத்து கடிச்சா அந்த மாதிரி டேஸ்ட்டு. இந்த மசாலா எல்லா கறியிலையும் படுற மாதிரி வேக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு 2 மசாலா வந்து சேர்க்க போகிறோங்க. சிக்கன் மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா, அது கூட வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு கொஞ்சமாக சேர்க்க போகிறோம், ரொம்ப கிடையாது. இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு மசாலா சக்தி பிராண்டில் இருந்து சிக்கன் குழம்பு மசாலா போதும். இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் பார்க்க இப்போவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கறி இப்போ அரைவேக்காடு அளவுக்கு வெந்துருச்சுங்க. லெக் பீஸோட வேறு லெவலாக இருக்குது பார்க்க. நல்லா கம்மான்னு செட்டிநாடு வாசனை இப்போயே வருது. வந்து வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போவே குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் போதும். இந்த தண்ணி வற்றி நம்மளுக்கு நல்ல ஒரு திக்காக தான் குழம்பு வந்து தேவை. இப்போ நம்ம நாட்டுக்கோழிக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா பெரிய பெரிய பீஸாக வந்து சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சுன்னா குழம்பு ரெடிங்க. கறியும் அதே டைமில் நம்ம வெந்துடும். ஏற்கனவே அரைவேக்காடு அளவு கறி வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ அடுத்த 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு நாட்டுக்கோழி செட்டிநாடு குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் 20 நிமிஷம் போதும். திறந்து பார்ப்போம். நல்லா முறை கட்டி வந்திருக்கும் குழம்பு. பாருங்க, குழம்பு நல்லா முறை கட்டி வந்துருச்சு. இப்போ கொதி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ இன்னும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அந்த வேர்வை தண்ணியெலாம் வடியும். ஸோ அது வடியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு இப்போ பாருங்கள் வெந்த மாதிரியே இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் வத்தி. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். கறி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். அது கூடவே நம்ம வந்துட்டு உப்பு காரம் டேஸ்ட்லாம் செக் பண்ணி பார்த்துடலாம். திறந்து பார்ப்போம். ஆவி அடிக்கும், பார்த்து திறக்கணும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. இப்போ குழம்பு இப்போ நல்லா பாருங்கள். இது ஒரு 10-15 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. இப்போ உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உப்பு காரம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கறி பாருங்கள், பிச்சு பார்த்தா பிக்குது. அப்போ வெந்துருச்சுன்னு எடுத்தோம். இப்போ அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் தம்முலையே போடணும். அடுப்பு எரிக்கக்கூடாது. சூப்பராக வந்துருச்சு. இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. குழம்புல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மல்லி இலை தூவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் தம்மில் போட்டுக்கலாங்க. மல்லி இலை தூவிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் தம்மில் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் தம்மில் போட்டுடலாம். இப்போ 1/4 மணி நேரம் தம் போட்டாச்சுங்க. திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக தம் போட்டனால எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு ரெடிஸாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் நெய் எல்லாமே ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி மேலே வரணும். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. செட்டிநாடு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு இதே மாதிரி உங்கள் வீட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். கறி பாருங்கள் சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்திருக்குது பாருங்கள். பஞ்சு மாதிரி வெந்திருக்குது. சூப்பராக வந்துருக்குது. செட்டிநாடு குழம்பு வந்து சும்மா தரமாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நாட்டுக்கோழி செட்டிநாடு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.